அந்த ஒரு நுங்கு இல்லைன்னா இன்னைக்கு அந்த குழந்தை உயிரோட இருக்காது. கோடை காலம் வெயில் தாங்க முடியாத அளவுக்கு கொளுத்தியது. ஒரு சிறிய கிராமத்தில் பசியால் சோர்ந்த ஒரு சிறுவன் வழியோரத்தில் அமர்ந்திருந்தான். அவனிடம் பணமும் இல்லை, உணவும் இல்லை. அப்போது அருகில் ஒரு முதியவர் பனை மரத்தில் ஏறி நுங்கு பறித்து கொண்டிருந்தார். சிறுவன் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தான். கேட்க கூட தயங்கினான். அதை கவனித்த முதியவர் ஒரு நுங்கை வெட்டி அவனிடம் கொடுத்தார். சாப்பிடுப்பா. சிறுவன் அதை பசியாக சாப்பிட்டான். அவனுடைய கண்களில் உயிர் திரும்பியது. முதல் முறை அவன் சிரித்தான். சாப்பிட்டதும் அவன் மெதுவாக சொன்னான், தாத்தா, நான் 2 நாளா சாப்பிடல. அந்த வார்த்தை கேட்டதும் முதியவரின் கண்ணில் கண்ணீர். அவர் மீதமுள்ள நுங்கு எல்லாம் அவனுக்கு கொடுத்தார். அவன் வயிறு நிறைந்தது, மனம் நிறைந்தது. பல ஆண்டுகள் கழித்து அதே கிராமத்திற்கு ஒரு பெரிய அதிகாரி வந்தார். கார்கள், மக்கள், வரவேற்பு. ஆனால் அவர் முதலில் கேட்டது, இங்க பனை மரத்தில் ஏறி நுங்கு பறிக்கிற தாத்தா இருக்காரா? மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த முதியவரை அழைத்து வந்தார்கள். அவரை பார்த்தவுடன் அந்த அதிகாரி ஓடி வந்து அவருடைய காலில் விழுந்து அழுதார். முதியவர் அதிர்ச்சி. அவன் சொன்னான், நான் அந்த நாள் நுங்கு சாப்பிட்ட பையன். நான் உயிரோடு இருக்க காரணம் நீங்க தான். முதியவரின் கண்களில் கண்ணீர். அவர் அவனை அணைத்துக் கொண்டார். சில நேரம் ஒரு சிறிய உதவி கூட ஒரு வாழ்க்கையை மாற்றும்.